உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் யூவி. இன்றைய ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசைக்கு நம்ம செய்ய போகிறோம். அடை தோசை பொருளை நீங்கள் ஊற வச்சு ஆட்டியிருப்பீங்க. இது எப்படின்னா, எல்லாமே ட்ரையாக எடுத்து அதை வந்து மிஷினில் கொடுத்து நான் மிஷின்லையோ அரைச்சு அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோதுமை 2 கிலோ, கருப்புளுந்து 1 கிலோ, பச்சை பயிர் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் 1 கிலோ, கருப்பு சுண்டல் 1 கிலோ, வெள்ளைச்சோளம் 1 கிலோ, ராகி 1 கிலோ, வரமிளகாய் 1/4 கிலோ. இது வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கரைக்க போறோம். அதனால நாங்க 1/4 கிலோ போடுறோம். காரம் கம்மியா யூஸ் பண்றவங்க 100 கிராம் போட்டா போதும். சீரகம் 100 கிராம், கொள்ளு 1 கிலோ, கம்பு 1 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி 1 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். குருமிளகு 50 கிராம், வெந்தயம் 100 கிராம். லாஸ்ட் டைம் அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணி தான் அரைச்சிருந்தோம். அது வந்து நம்ம தேவைப்படுறப்போ உப்பு போட்டுக்கலாம்னு சொல்லி மாவு கரைக்கையில் உப்பு போட்டுக்கலாம். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கங்க. இது நம்ம மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கரைச்சி வச்சா சூப்பராக தோசை வரும். நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இது ஹெல்த்தியும் கூட, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லியுமே இட்லி தோசை அரிசி ஐட்டம் எடுக்காம இந்த மாதிரி நம்ம அடை தோசை செய்யறது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். நல்லா அடை தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு சாஃப்டாக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு, கேரட் பீன்ஸ் பொரியல். உங்களுக்கு எல்லா பொரியலுக்கும் அது மேட்ச் ஆகும். சூப்பராக இருக்கு. ரொம்ப நைஸாக வந்திருக்கு. சப்பாத்தி வீடியோ பண்ணி நான் போடுறேன், பாருங்க.